Hi everyone, this is from CBIS Academy. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அமைச்சர் துரை முருகனுக்கு அண்ணா விருது, பெரியார், காமராஜர், பாரதியார் விருதுகளும் அறிவிப்பு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 தமிழ் சொசைட்டியில் வந்து கவர் ஆகும். ஸோ யாருக்கெல்லாம் இந்த விருதுகள் வந்து தமிழக அரசால் வழங்கப்படுகிறது அப்படின்னு பார்க்கும்போது, தமிழுக்கும் தமிழ் மொழி பண்பாட்டு வளர்ச்சிக்கும் தொண்டாற்றி வரும் திரு தொண்டர்களுக்கு தான் இந்த விருதுகள் வந்து வழங்கப்படுகிறது. ஸோ 2026 ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருது ஆகமறிஞர் மூப்பா சத்யவேல் முருகனார் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி பெரியார் விருது வந்து வழக்குரைஞர் அருள்மொழி அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அம்பேத்கர் விருது சட்டப்பேரவை உறுப்பினர் சிந்தனை செல்வன் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அடுத்ததா காமராஜர் விருது பாத்தீங்க அப்படின்னா SM இதேதுல்லா. பாரதியார் விருது வந்து கவிஞர் நெல்லை ஜெயந்தா. பாரதிதாசன் விருது கவிஞர் யுகபாரதி. திருவிக விருது முன்னாள் தலைமைச் செயலர் இறையன்பு. அதே மாதிரி கியாபே விஸ்வநாதம் விருது பாத்தீங்க அப்படின்னா முனைவர் சு செல்லப்பா அவர்களுக்கும். கலைஞர் விருது வந்து மாநிலங்களவை முன்னாள் உறுப்பினர் எழுத்தாளர் விடுதலை விரும்பி அவர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி இந்த விருதுகளுக்கு பாத்தீங்க அப்படின்னா விருது தொகையாக ரூபாய் 5 லட்சம், அதே மாதிரி 1 பவுண்ட் தங்க பதக்கம், அதனுடன் அந்த தகுதியுரை பொன்னாடை இதுவும் வழங்கப்படுகிறது. ஸோ என்னைக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னு பார்க்கும்போது திருவள்ளுவர் தினமான ஜனவரி 16ஆம் தேதி தான் இந்த விருதுகள் வந்து வழங்கப்படுகிறது. ஸோ இது மட்டும் இல்லாம 2025ஆம் ஆண்டுக்கான இலக்கிய மாமணி விருதுகளும் வந்து வழங்கப்படுகிறது. ஸோ இந்த இலக்கிய மாமணி விருதுகள் பார்த்தீங்க அப்படின்னா மரபு தமிழ், ஆய்வு தமிழ், படைப்பு தமிழ் ஆகியவற்றிற்காக வழங்கப்படும். இதுல மரபு தமிழுக்கான அந்த பரிசு விருது பார்த்தீங்க அப்படின்னா ராமலிங்கம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஆய்வு தமிழுக்கான விருது இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் மகேந்திரன் அவர்களுக்கு. படைப்பு தமிழுக்கான விருது எழுத்தாளர் நரேந்திரகுமார் அவர்களுக்கு வந்து வழங்கப்பட்டுள்ளது. ஸோ இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா இந்த விருது தொகையான ரூபாய் 5 லட்சம், அதே மாதிரி 1 பவுண்ட் தங்க பதக்கம் ஆகியவற்றுடன் தகுதி உரை பொன்னாடையும் இதுல வந்து கொடுத்து சிறப்பிப்பாங்க. ஸோ இந்த விருதுகள் பாத்தீங்க அப்படின்னா திருவள்ளுவர் தினமான ஜனவரி 16 அன்று தமிழக அரசால் வழங்கப்படும்.